பிரதமர், முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களை தகுதி நீக்கம் செய்யும் திருத்த மசோதா கடும் அமளிகளுக்கிடையே மக்களவையில் அறிமுகம் செய்யப்பட்டது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் 20வது நாள் அடுக்கடுக்கான மசோதாக்கள், ஆனால் பறக்கும் விவாதங்கள் என துளியும் பரபரப்புக்கு பஞ்சமின்றி நடைபெற்றது. அரசியலமைப்பு 130வது திருத்தம், யூனியன் பிரதேச அரசு நிர்வாக திருத்தம், ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு திருத்தம் ஆகிய 3 மசோதாக்களை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மக்களவையில் அறிமுகம் செய்தார். இந்த மசோதாக்கள் மூலம் பிரதமர், முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டு 30 நாட்கள் சிறையில் இருந்தாலே 31வது நாள் அவர்களை தகுதி நீக்கம் செய்ய முடியும். இதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து அமளியில் ஈடுபட்டனர். குஜராத்தில் அமைச்சராக இருந்தபோது அமித்ஷா கைது செய்யப்பட்டதாக KC வேணுகோபால் குறிப்பிட்டதற்கு அதே ஆவேசத்துடன் அமித்ஷா பதிலடி கொடுத்தார். மக்களவையில் கடும் அமளியில் ஈடுபட்ட எதிர்க்கட்சியினர் மசோதாக்களின் நகலை அமித்ஷாவை நோக்கி கிழித்தெறிந்து தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இந்நிலையில் 130வது அரசியல் சட்ட திருத்தம் சீர்திருத்தம் அல்ல, கொடுஞ்சட்டம் என்று முதலமைச்சர் MK ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். வாக்குகளை திருடி எதிர்க்கட்சிகளின் குரலை நசுக்கி தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளை ஒடுக்கியே சர்வாதிகாரம் தொடங்கும் என முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மக்களாட்சியின் அடித்தளத்தின் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய இந்த சட்ட திருத்தத்தை கடுமையாக எதிர்ப்பதாக கூறிய MK ஸ்டாலின், இந்தியாவை சர்வாதிகார நாடாக மாற்ற முயல்வதற்கு எதிராக ஜனநாயக சக்திகள் ஒன்றிணைய வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார். இந்நிலையில் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடியும் தருவாய் வரை காத்திருந்து முக்கியமான மசோதாக்களை மத்திய அரசு தாக்கல் செய்வதாக திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். எதிர்க்கட்சிகளுக்கு அந்த கொண்டு வரப்படக்கூடிய மசோதா அவற்றை படிக்க கூட அவர்கள் நேரமோ அவகாசமோ அதில் மீது கருத்துக்கள் சொல்லுவதற்கோ அவகாசம் இல்லாமல் அதை எதிர்ப்பதற்கோ இல்லைன்னா அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வருவதற்கோ அவகாசம் அளிக்காமல் ஒவ்வொரு முறையும் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். எதிர்க்கட்சிகளின் கடும் அமளியை அடுத்து 3 மசோதாக்களையும் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு அனுப்புமாறு சபாநாயகரை உள்துறை அமைச்சர் அமித்ஷா பரிந்துரைத்தார். 21 மக்களவை உறுப்பினர்கள், 10 மாநிலங்களவை உறுப்பினர்கள் அடங்கிய கூட்டுக்குழு இந்த மசோதாக்களை ஆய்வு செய்து அடுத்த கூட்டத்தொடரில் அறிக்கை தாக்கல் செய்யும். பிரதமர், முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் 30 நாட்கள் சிறை தண்டனை பெற்றால் அவர்களை பதவி நீக்கம் செய்யக்கூடிய 3 புதிய மசோதாக்களை கொண்டு வருவதற்கான முயற்சியில மத்திய அரசு ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த 3 மசோதாக்கள் சொல்வது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மசோதா படி 5 ஆண்டுகள் சிறை தண்டனை, அதாவது கடுமையான ஒரு குற்றத்திற்காக பெறக்கூடிய கடுங்காவல் சிறை தண்டனை, அதற்கு மேல இருக்கக்கூடிய சிறை தண்டனை வழக்குகளாக இருந்தது அப்படின்னா அவர்களுடைய பதவி அப்படிங்கிறது பறிக்கப்படும். அதே மாதிரி கைதாகி 30 நாட்கள் சிறையில் இருந்தாலும் இந்த பதவி நீக்கம் அப்படிங்கிறது பொருந்தும். ஒருவேளை அந்த 30 நாட்களுக்குள்ளாக அவர்கள் பதவி நீக்கம் செய்யப்படல அப்படின்னா 31வது நாள்ல தானாகவே பதவி இழக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கக்கூடிய அம்சம் இந்த மசோதாக்கள்ல வழிவகை செய்யப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் சிறையில் இருந்து வெளியே வந்தவுடன் மீண்டும் பதவி ஏற்கக்கூடிய ஒரு நடைமுறையும் இதுல மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. சரி, இது யார் யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரதமர், மத்திய அமைச்சர்கள், முதலமைச்சர்கள், அதே போன்று மாநில அமைச்சர்கள், அது மட்டும் இல்லாம யூனியன் பிரதேசத்தினுடைய அமைச்சர்களுக்கும் இது பொருந்தும். இப்போது இருக்கக்கூடிய நடைமுறைப்படி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இதெல்லாம் இப்போ இந்த புது மசோதாக்கள்ல மாற்றம் வரக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கு. ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்டப்படி பார்த்தோம்னா,
2 அல்லது அதற்கு மேலான ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றிருந்தாதான் அவர்கள் பதவி நீக்கம் செய்யப்படுவார்கள். இது MP MLAக்களுக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. இப்போ இதுல மாற்றம் செய்து இந்த புதிதாக 3 புதிய மசோதாக்களை கொண்டு வர மத்திய அரசு திட்டமிட்டு இருக்கிறது. இது எது போன்ற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.